வர்ணமா வண்ணமா? நிறம், கலர். அதுக்கு 3 சுழி வண்ணம் போடணுமா, வ இர் ந இம் போடணுமா? வர்ணம் என்றே சொல்றாங்க. வர்ணம் இல்லை, அது வண்ணம் தான். வண்ணம் என்ற சொல்லுதான் அது நிறத்தை குறிக்கும். வர்ணம் என்று சொன்னால் அது தமிழ் சொல்லே இல்லை. தமிழ்ல அப்படி சொல் கிடையாது. கர்ணம் என்றோ வர்ணம் என்றோ சொர்ணம் என்றோ தமிழ் இல்லை. சொர்ணம் என்றாலும் அது வட சொல் தான். சொர்ணம் என்றால் தங்கம். அந்த அப்படி சொற்கள் வருவதில்லை தமிழிலே. அதனால வண்ணம் என்று சொல்லணும். வண்ணம் என்றால் அழகு. இன்னொரு சொல் இருக்கிறது பாருங்க, வண்ணம் என்று. 2 சுழி போட்டா என்ன செய்யும்? 3 சுழிக்கு பதில் 2 சுழி போட்டா என்ன செய்யும்? பொருள் இருக்கா? பாரதியார் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு, வண்ண பறவையை கண்டு. வண்ண பறவை இல்ல, வண்ண பறவையை கண்டு. தப்பா எழுதியிருக்காரோ? கலர்ஃபுல் பேர்ட்ஸ்க்கு தான் எழுதியிருக்காரோ? இல்ல, வண்ணம் என்றால் அழகு என்று பொருள். 2 சுழி, 3 சுழி போட்டால் கலர், 2 சுழி போட்டா பியூட்டிஃபுல், அழகு, பியூட்டி. அழகிய பறவை என்பதற்கு தான் வண்ணப்பறவை என்று சொல்லுவார். இப்போ வண்ணத்து பூச்சி சொல்றோமே, வண்ணத்து பூச்சி நிறைய கலர் இருக்கிறது, நிறைய வண்ணமா இருக்கிறதுனால அது வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சியை ஒருவேளை வண்ணத்து பூச்சி தப்பு இல்லையோ? ஏன்னா அழகா தானே இருக்கு. அப்ப அழகா இருந்தா வண்ணத்து பூச்சி, நிரந்தரமா நல்ல வண்ணம் இருந்தா அது வண்ணத்து பூச்சி. வண்ணம் என்பது நிறம், வண்ணம் என்பது அழகு.